புனேவில் நிச்சயிக்கப்பட்ட இளைஞரிடம் இருந்து பெற்ற 1 கோடி ரூபாயை வைத்தே அவரது தனது காதலன் மூலம் காதலி ஷியா கொன்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் கடந்த 18ஆம் தேதி இளம்பெண் ஷியா கோயல் என்பவர் தனது வருங்கால கணவன் கேதல் அகர்வால் என்பவரை மலை உச்சியில் இருந்து 350 அடி பள்ளத்தில் காதலன் துணையோடு தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இக்கொலை தொடர்பாக ஷியாவும் அவரது காதலன் சேத்தன் சௌத்ரியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அடுத்தடுத்து என பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருகின்றன. ஷியாவும் அவரது கூட்டாளி சேத்தனும் மிக நுணுக்கமாக கொலையை திட்டமிட்டு அதை ஒரு விபத்தாக மாற்ற முயன்றிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தன்று புனே லோனாவாலாவில் உள்ள லோஹகட் கோட்டைக்கு சென்ற ஷியா மற்றும் கேதனை காதலன் சேத்தன் சௌத்ரி பின்தொடர்ந்து சென்றுள்ளார். மலைமுகடுக்கு அருகில் சென்று காத்திருந்த சேத்தன் ஷியாவின் சிக்னலுக்காக அங்கு காத்திருந்துள்ளார். ஷியா சிக்னல் கொடுத்தவுடன் கேதன் அகர்வாலை பின்னால் இருந்து காதலன் சேத்தன் சௌத்ரி தள்ளிவிட்டுள்ளார் என்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதற்கிடையே இந்த கொலை வழக்கில் புதிய தகவலாக தனக்கு நிச்சயிக்கப்பட்ட கேதனை காதலன் சௌத்ரி மூலம் திட்டமிட்டு லோஹகட் மலைக்கோட்டைக்கு அழைத்துச் சென்று தள்ளிவிட்டு ஷியா கொலை செய்தார். இதில் இருவரும் 2000த்திற்கும் அதிகமான முறை போனில் பேசியது உள்ளிட்ட பல தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளது. இச்சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் மேலும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. திருமணத்திற்கு ஷாப்பிங் செல்ல வேண்டும் என கூறி மணமகனிடம் 1 கோடி ரூபாய் வாங்கிய ஷியா அதை அவரது கொலைக்கே பயன்படுத்த காதலனுக்கு டிரான்ஸ்பர் செய்ததாக காவல்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் தங்கள் மகளுக்கு மரண தண்டனை தர வேண்டும் என ஷியாவின் பெற்றோரை கூறும் அளவிற்கு ஈவு இரக்கமின்றி கொலை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே கைதாகியுள்ள சேத்தன் சௌத்ரி மற்றும் ஷியாவிற்கு போலீஸ் காவல் வரும் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.